ஸ்ட்ரோவாசன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இறைவன் கருணையால் அனைவரும் நன்றாக இருப்பேன். இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். பரபவ வருடம் ஆவணி மாதம் 1ஆம் தேதி 18/8/2026 இன்று சுவாதி நட்சத்திரம். வளர்ப்பதை சஷ்டி திதி. யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை மற்றும் 10:45 முதல் 11:45 வரை. மாலை நல்ல நேரம் மாலை 4:45 முதல் 5:45 வரை. 7:30 முதல் 8:30 வரை. இன்று தாராபலம் உள்ள நட்சத்திரங்கள். குருவின் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவருக்கு தாராபலம் உள்ள நல்ல நாட்களாக அமைகிறது. இன்றைய கிரகங்களின் இருப்பு நிலைகளை பார்க்கலாம். சிம்மத்தில் கேது சூரியன், கன்னியில் குரு, சந்திரன் துலா ராசியில், ராகு கும்பத்தில், சனி மீனத்தில், மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் உச்ச குரு மற்றும் புதன். இதுதான் இன்றைய கிரகங்களின் இருப்பு நிலை. மேச ராசினர்களே, உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்தில் உபஜயஸ்தானத்தில் வலுவுடன் அமர்ந்திருக்கும் நல்ல நாளாக இன்று தொடங்குகிறது. மற்றும் சந்திரன் வளர்பிறையுடன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கும் மிக அற்புதமான நாளாக இன்று அமைகிறது. உங்கள் அலுவலகத்தில் புதிதாக ஒப்படைக்கப்படும் வேலைகளில் முதலில் சிரமமாக தோன்றினாலும் பிறகு அது உங்கள் அணுகுமுறையால் மிக எளிமையாக நீங்கள் அதை செயல்படுத்தக்கூடிய நாளாக அமையும். மற்றும் தொடர்பான ஒரு பழைய திட்டத்தை மீண்டும் பரிசீலிக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். ஆனால் உங்களுக்கு சில சாதகமான சூழ்நிலையில் பண வரவுகளில் ஏற்படும் நாளாக இன்று அமையும். வெளி இடங்களில் கிடைக்கும் தகவல்களை உடனே நம்பாமல் தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள்வது உங்களின் உடல் நலம், ஆரோக்கியம் மற்றும் மன நிலைமைக்கு இன்று நல்ல நாளாக இருக்கக்கூடிய அமையும். மாலையில் மனதுக்கு பிடித்த தூரத்து உறவினர்கள் மற்றும் தூரத்து நண்பர்களுடன் இன்று சந்திப்பு இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். அதனால் உங்கள் மன மகிழ்ச்சி, உற்சாகம் அதிகரிக்கும் நாளாக இருக்கிறது இன்று. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து உங்கள் 12ஆம் இடத்தை பார்ப்பதால் இன்று தொலைதூர பயணங்கள் மற்றும் ஏற்படக்கூடிய நாளாக அமையுதுங்க. மற்றும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயால் இன்று உங்கள் வார்த்தைகள் சற்று கவனமும் நிதானமும் தேவை. இன்று கற்றுக்கொள்ளும் விஷயங்கள் எதிர்காலத்தில் நேரடியாக பயன்படும் நாளாக அமையும். ஒரு புதிய கருவி, தொழில்நுட்பம் அல்லது வேலை முறை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு புதிதாக கிடைக்கலாம். அதனால் உங்களின் திறனை வளர்த்து கொள்ள உதவும் நாளாக இன்று அமையும். குடும்பத்தில் மற்றவர்கள் செய்யும் முடிவுகளில் அதிகமாக தலையிடாமல் இருப்பது உங்களின் மன மகிழ்ச்சிக்கு, குடும்பத்தில் ஒற்றுமைக்கும் நல்லது. படம் தொடர்பாக சிறிய வாய்ப்பு வந்தாலும் அதன் பின்னணியை முழுவதும் அறிந்து கொண்டு செயல்படுங்கள். அதனால் உங்களுக்கு பண செலவுகள் கட்டுக்குள் இருந்து பொருளாதார சேமிப்புகள் உயரும் நாளாக இருக்குங்க. நீண்ட காலமாக மனதில் வைத்திருந்த ஒரு தனிப்பட்ட இலக்கை இன்று நீங்கள் அதை நோக்கி நாளாக அமையுங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் புதன் 2ஆம் இடத்தில் உச்ச குருவுடன் அமர்ந்திருக்கும் நல்ல நாளாக தொடங்குதுங்க இன்று. மற்றும் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் பேச்சுகளில் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு நல்லது. தொழிலில் புதிய பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கான மனநிலை உருவாகும். மேல் அதிகாரிகளிடம் உங்களின் கருத்தை சொல்ல வேண்டிய சூழல் வந்தால் தயக்கமில்லாமல் ஆனால் அளவாக பேசுங்கள். சார்ந்த ஒரு முடிவு உங்கள் நேரத்தையும் செலவையும் குறைக்க உதவும். பணியிடத்தில் ஒருவருடைய அணுகுமுறை உங்களுக்கு பிடிக்காமல் இருந்தாலும் அதை வெளிப்படையாக காட்டாமல் இருப்பது நல்லது. உங்கள் வேலையை மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் புதிய அல்லது பதிவுகள் அல்லது ஆவணங்களை ஒழுங்குபடுத்துவது பயனளிக்கக்கூடிய நாளாக இருக்குங்க. மற்றும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு மனைவிகள் மற்றும் குழந்தைகள் மூலியமாக மகிழ்ச்சிகளை அளிக்கும் நாளாக இன்று இருக்குங்க. கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் சந்திரன் 4ஆம் இடத்தில் வளர்பிறையாக அமர்ந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழில் அமைப்புகளில் உடல் ஆரோக்கியங்களில் இன்று நன்றாக இருக்கக்கூடிய நாளாக அமையுங்க.
கடகராசிக்காரர்களுக்கு இன்று பணத்தை விட நேரத்தின் மதிப்பு அதிகமாக தெரியும். ஒரு நேரத்தில் பல வேலைகளை எடுத்துக்கொள்ளாமல் முக்கியமானதை முதலில் முடிப்பது நல்லது. எழுத்து, கணக்கு, ஆலோசனை அல்லது தகவல் தொடர்ந்து சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம். ஒரு பழைய பொருள் அல்லது ஆவணம் எதிர்பாராத வகையில் பயன்படும். மனதில் இருந்த ஒரு விஷயத்தை நம்பிக்கையான ஒருவரிடம் பகிர்ந்து கொள்வதால் நல்ல யோசனைகள் கிடைக்கலாம். அவர்களின் மூலியமாக உங்கள் வாழ்க்கைக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக அமையுங்க. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் சிம்மத்தில் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமையுதுங்க. மற்றும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரன் வலுவான அமைப்பு இருக்குதால் இதனால் உங்களின் பூமிகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக அமையுதுங்க. மற்றும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை சந்திரன் பார்ப்பதால் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட நல்ல செய்தி இன்று உங்களை வந்து சேரும் நாளாக அமையுதுங்க. இன்று உங்களுடைய மதிப்பும் நிலைப்பாட்டையும் காட்ட வேண்டிய சூழல் உருவாகும். அதிகாரம் அல்லது பொறுப்பு தொடர்பான விஷயத்தில் உங்கள் முடிவை மற்றவர்கள் கவனித்து பாராட்டக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பணியில் ஒரு புதிய விதிமுறை அல்லது மாற்றம் வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ஆரம்பத்தில் சிரமமாக இருந்தால் பின்னர் அதனால் வேலை எளிதாக குடும்பத்தில் ஒருவருக்கு எதிர்கால திட்டத்திற்கு நீங்கள் வழிகாட்ட வேண்டிய நாளா இன்று அமையுதுங்க. வெளியில் கிடைக்கும் பாராட்டை விட நீங்கள் செய்யும் காரியத்தில் தரத்தில் கவனம் செலுத்துவது இன்று உங்களுக்கு நல்ல அமையுங்க. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் புதன் 11ஆம் இடத்தில் உச்ச குருவுடன் அமர்ந்து லாபங்கள் அதிகம் கிடைக்க நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறதுங்க. இன்று உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய திட்டங்களை நடைமுறைக்கு ஏற்றவாறு மாற்றி அமைக்கும் எண்ணங்களை செயல்படுத்தக்கூடிய நாளாக அமையுங்க. ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் யோசிப்பதை விட அதை செயல்படுத்துவதற்கான முதல் படியை எடுத்து வைக்கும் நாளாக இன்று உங்களுக்கு அமையுதுங்க. வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பணியில் சிறிய திருத்தம் செய்வது மூலம் பின்னர் பெரிய சிரமத்தை தவிர்க்கக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு இருக்குங்க. உங்களிடம் ஆலோசனை கேட்கும் ஒருவருக்கு சரியான வழிகாட்டுதல் கொடுத்து அவர்கள் உயர்வுக்கு வழிகாட்டும் நாளாக இன்று அமையுதுங்க உங்களுக்கு. ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சந்திரன் அமர்ந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரித்து மகிழ்ச்சி பிறக்கும் நாளா இன்று உங்களுக்கு இருக்குதுங்க. இன்று சுய நம்பிக்கை அதிகரிக்கும் நாள். பிறர் என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றி அதிகம் யோசிக்காமல் உங்களுக்கு எது சரின்னு நினைத்த காரியங்களை செய்யக்கூடிய நாளா இன்று உங்களுக்கு இருக்குதுங்க. வேலை அல்லது தொழில் நீண்ட காலமாக இருந்த ஒரு எதிர்பார்ப்பு குறித்து தெளிவான பதில் கிடைக்கும் நாளா இன்று உங்களுக்கு அமைதுங்க. பணம் தொடர்பாக புதிய திட்டம் ஒன்றை தொடங்கி அதை செயல்படுத்துறதுக்கூடிய முதல் நாளா இன்று அமையக்கூடிய நாளா இருக்குதுங்க. உங்கள் அணுகுமுறையில் இருந்த நிதானம் இன்று ஒரு முக்கிய நபரிடம் நம்பிக்கையை பெற்று தந்து அவரின் மூலியமாக வாழ்க்கைக்கு தேவையான சில முக்கியமான முடிவுகள் மற்றும் பண தேவைகளை பூர்த்தியாகும் நாளா இன்று உங்களுக்கு இருக்குதுங்க. விருச்சிக ராசியினர்களே, உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 8ஆம் இடத்தில் மறைந்தாலும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் வளர்பிறை சந்திரன் அமர்ந்து ராசிக்கு 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்வதால் வெளித்தூர பயணங்கள் மற்றும் பணியிட மாறுதல் இன்று சிறு அளவில் இருக்கக்கூடிய நாளாக அமையுதுங்க. இன்று அமைதியாக செய்த வேலை தான் அதிக பலனை உங்களுக்கு தரக்கூடிய நாளாக அமையும். அலுவலகத்தில் மற்றொரு வேலைக்கு கவனிக்க வேண்டிய சூழல் இருந்தாலும் உங்கள் பொறுப்பை முதலில் முடித்து விடுங்கள். பணம் தொடர்பாக புதிய வருவாய் வழியை பற்றி சிந்திக்கலாம். உடனடி லாபத்தை விட நிலையான வருமானத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது உங்களுக்கு சிறப்பை தரும். தூரத்தில் உள்ள ஒருவருடன் தொடர்பு ஏற்படுவதால் புதிய தகவல் கிடைத்து அதன் மூலியமாக புத்துணர்ச்சி கிடைக்கும் நாளாக அமையுங்க. மற்றும் உடல் சோர்வை உணர்ந்தால் ஓய்வு தள்ளி போடாமல் இருப்பது உங்கள் உடல் நலத்திற்கு இன்று நல்லதுங்க. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் வளர்பிறை சந்திரன் அமர்ந்து இருக்கக்கூடிய நல்ல நாளாக தொடங்குதுங்க இன்று. மற்றும் இன்று உங்கள் சமூக வட்டாரத்தில் உங்கள் பெயர் கவனிக்கப்படுங்க. நீங்கள் பணிபுரியும் இடத்தில் உங்களுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டும் அன்பும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்று இருக்குதுங்க. ஒரு குழுவில் நீங்கள் சொல்லும் கருத்துக்கு மற்றவர்கள் பார்வை உங்கள் மீது பதிந்து உங்களை பாராட்டும் நாளாக இன்று இருக்குதுங்க.
தொழில் தொடர்பான சந்திப்பில் எதிர்காலத்தில் பயனளிக்கும் யோகம் கிடைக்கலாம். வருமானத்தை அதிகரித்து பற்றி யோசித்து கொண்டிருந்தால் உங்களுடைய தற்போதைய திறமையை அடிப்படையாக கொண்டு ஒரு புதிய வாய்ப்பை உருவாக்கி அதன் மூலியமாக புதிய வருமானத்தை ஈட்டக்கூடிய நாளா இன்று உங்களுக்கு அமையுதுங்க. வீட்டில் இருந்து செய்யக்கூடிய ஒரு வேலை அல்லது கூடுதல் முயற்சி பற்றி எண்ணமும் உருவாக்கி அதை செயல்படுத்தி அதன் மூலியமாக ஆதாயங்கள் அடையக்கூடிய நாளாக அமையுதுங்க. மற்றும் உங்களின் மூத்த சகோதரர்கள் மூலியமாக ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் நாளாக இன்று உங்களுக்கு இருக்குதுங்க. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் வளர்பிறை சந்திரன் அமர்ந்து தொழில் வளர்ச்சி மற்றும் தொழிலில் வேலைகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு இருக்குதுங்க. இன்று தொழில் வாழ்க்கையில் அடுத்த நிலையை நோக்கி நகர்வதற்கான சிந்தனை அதிகரிக்கும். ஒரு அதிகாரப்பூர்வமான விஷயம் தேவையான அனுமதி அல்லது பதிலை பெற முயற்சி செய்து அதில் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய திறமைக்கு ஏற்ற பொறுப்பை கேட்டு பெறுவதற்கும் நல்ல நாளாகவும் அந்த கிடைத்த பொறுப்பை வெற்றிகரமாக முடிக்கும் நாளாகவும் இன்று இருக்குங்க. பணியிடத்தில் நடந்து கொண்டிருக்கும் மாற்றங்களை எதிர்ப்பதற்கு பதிலாக அதில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி அதை பயன்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனம். அது நல்ல முயற்சியை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்குங்க. எதிர்காலத்தில் நல்ல பெயரை உருவாக்கும் ஒரு வேலை இன்று உங்கள் கையில் வந்து சேரலாம். அதனால் உங்களுக்கு மன புத்துணர்ச்சி கிடைக்கும் நாளாக இருக்குதுங்க. கும்பராசி நேர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சி பெற்று ராசியை பார்க்கும் அற்புதமான நாளாக தொடங்குதுங்க. இன்று உங்கள் சூரியன் ராசியை பார்ப்பதால் உங்களின் புத்துணர்ச்சியுடன் உடல் நலத்துடன் புத்துணர்ச்சியாக இன்று அனைத்தையும் செயல்படக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு அமையுதுங்க. இன்று ஆழமாக யோசிக்க வேண்டிய விஷயங்கள் முன்னிலைக்கு வந்து அதை வெற்றி பெறும் செயலாக மாற்றக்கூடிய நாள் இன்று உங்களுக்கு இருக்குதுங்க. ஒரு பண விவகாரம் அல்லது ஆவணத்தில் முன்பு கவனிக்காமல் விட்ட தகவல் தெரிய வரக்கூடிய நாள் இன்று இருக்குதுங்க. வெளிநாடு, தொலைதூர பயணம் அல்லது உயர்கல்வி தொடர்பான பரிசீலனை தேவைப்படக்கூடிய நாள் இன்று இருக்குதுங்க. ஒருவருடைய வார்த்தையை மட்டும் அடிப்படையாக வைத்து முடிவெடுக்காமல் ஆதாரத்தை கொண்டு தீர விசாரித்து முடிவெடுத்து செயல்படுவது நல்லதுங்க. மனதில் இருந்து சந்தேகத்திற்கு விடை கிடைத்த பிறகு அடுத்த கட்டத்தை நிதானமாக தேர்வு செய்தால் இன்று உங்களுக்கு வெற்றி நடைபோடும் நாளாக அமையுங்க. மீனராசி நேர்களே, இன்றும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடர்வதால் இன்று எதிலும் சற்று நிதானத்துடன் செயல்படுவது உங்களுக்கு நல்லது. இன்று மற்றவர்களுடன் இணைந்து செயல்படும் போது தங்களுடைய எல்லைகளை தெளிவாக வைத்து கொள்வது உங்களுக்கு நிம்மதியை தரும். தொழில் சார்ந்த ஒப்பந்தம் அல்லது முக்கியமான பேச்சுவார்த்தைகளில் சில நிபந்தனைகளை மாற்றி பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்படால் சற்று நிதானங்களை கடைபிடிப்பது நல்லது. நீண்ட கால பொறுப்புகள் தொடர்ந்து இருந்தாலும் இன்று அதனால் சோர்ந்து போகாமல் ஒரு விஷயத்தை மட்டும் முடிப்பதில் கவனம் செலுத்துங்கள். பணம் அல்லது தொழில் தொடர்பாக வெளியில் இருந்து வரும் ஆலோசனைகள் அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உங்களுடைய என்று பார்த்து முடிவு செய்யுங்கள். நாள் முடிவில் மனைவியில் இருந்த ஒரு பாரம் குறையும் நாளா இன்று உங்களுக்கு இருக்குதுங்க. மனைவியுடன் சற்று கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் 4 மணிக்கு மேல் அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் நாளா இன்று இருக்குதுங்க. உடல்நிலை நல்ல முன்னேற்றத்துடன் இருக்குங்க.